18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். வெங்கடாஜலபதி என்றாலும் ஏற்றுக்கொள்வோம், கோவிந்தா கோவிந்தா என்று கோவிந்த நாமத்தை உச்சரித்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இதுவரை ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கி வந்த மோடி அவர்கள் ஜெய் ஜெகநாத் விட்டாரு. அவரே கட்சி மாறிட்டாரு. மக்களை, இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு தெரியல. செம சினிமா தான் பார்க்க போறோம். இன்னைக்கு செம சினிமால என்ன அப்படின்னா, மக்களவையில வக்ஃப் வாரியத்தை பற்றின அந்த சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா, திருத்த சட்டம். அந்த திருத்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்காக ஆளுங்கட்சி முனைக்க, இந்த பக்கம் எதிர்கட்சிகளாக அதெல்லாம் கூடாதுன்னு ஆச்சா ஊச்சான்னு கத்த, ஐயோ ஒரே கலவரமாகி போச்சு. கடைசியில் எதிர்கட்சிகளை வெளியில் விட்டாங்க. அந்த கலவரத்தை தான் இப்போ நம்ம சரியான சீனாக பார்க்க போகிறோம். மக்களவையில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செஞ்சார். இந்த மசோதா சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறதா சொல்லி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. இஸ்லாமியர் அல்லாதவர்களும் வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினர்களாக அங்கம் வகிக்கக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்தம் இருக்கு அப்படின்னும், இது மத நம்பிக்கைக்கு எதிரானது அப்படின்னும் காங்கிரஸ் எம்பி கேசி வேணுகோபால் குற்றம் சாட்டியிருக்கார். We are Hindu, sir. We are a believer. But same time we are respecting the faith of other religions also. That is the basic principle. You want this bill is specialized for Maharashtra, Haryana election. This bill is specialized. But you don't understand that. Last time people of India clearly taught a lesson to you. This type of divisive politics, India people will not going to buy now. Now again you are trying to experiment that bill. Sir, again this is an attack on federal system also. திமுக எம்பி கனிமொழி இதை பத்தி பேசும்போது, வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு முற்றிலும் எதிரானதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருக்காங்க. The bill allows non-Muslims to be a part of the workforce. Like many people here have raised a question that will it be possible for a Muslim or a Christian to be part of the board which manages a Hindu temple? Would you allow that? வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மீதான எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்துக்கு அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதிலளிச்சிருக்காரு. இதுவரை அதிகாரமற்றவர்களுக்கு உரிய அதிகாரத்தை இந்த மசோதா வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரலாற்று சிறப்புமிக்க திருத்தங்களுடன் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதாவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது அப்படின்னு சொல்லிட்டும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவருடைய விளக்கத்தை நிராகரித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவரும் சபையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. எதிர்க்கட்சிகளுடைய கடும் எதிர்ப்பையும் தொடர்ந்து வேறு வழியே இல்லாம வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. மக்களே, இந்த சீனு உண்மையிலேயே சரியான சீன் தான். ஆனால் இங்கே நடக்கலை. இது அமெரிக்காவில் நடக்கு. அமெரிக்காவில் ஒருத்தர் ஒரு செல்ல பிராணியை வளர்க்குறாரு. அந்த செல்ல பிராணி பயங்கரமாக சேட்டை பண்ணும் போல் இருக்கு. அதனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பவர் பேங்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பேட்டரியை வச்சு செல்லுக்கெல்லாம் போடுவேன், அதை கடிச்சு தூக்கிட்டு வந்துருச்சு. என்ன நினச்சோ தெரியல, ஒருவேளை கருப்பட்டி நினச்சோமோ என்ன தெரியல, நல்லா கடிச்சிருக்கு, வெடிச்சிருச்சு. மதுரையில் மாமுதிரை விழா அப்படின்னு ஒரு விழாவை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வச்சிருக்கிறாங்க. விழாவினுடைய அம்சங்கள் ஏகபோகமாக இருக்கு. வாங்க மதுரை குளுங்க குளுங்கன்னு ஒரு ஆட்டத்தை போடுவோம். மதுரை மாநகரின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை போற்றக்கூடிய வகையில மாமதுரை விழா 4 நாட்கள் நடைபெறுது. இதன் தொடக்க நிகழ்ச்சி மதுரை தமுக்கம் மைதானத்துல நடந்துச்சு. காணொலி வாயிலா பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விழாவை தொடங்கி வச்சாரு. நிகழ்ச்சியில உரையாற்றிய முதலமைச்சர், மாமதுரை விழா பொழுதுபோக்கு விழாவாக இல்லாமல் பண்பாட்டு விழாவாக நடத்துவது பெருமிதம் தருவதா சொன்னார். 1971ஆம் ஆண்டு மதுரையைத்தான் மாநகராட்சி ஆக்கினார் அன்றைய முதலமைச்சர்
தலைவர் கலைஞர் அவர்கள், அண்ணல் காந்தி அவர்கள் தன்னை அரையாடை மனிதராக மாற்றிக்கிட்ட இடமும் இந்த மதுரை தான். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தின திமுக இளைஞரணி தொடங்கப்பட்டதும் இந்த மதுரை மண்ணில் இருந்து தான். இந்த மொய் விருந்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மொய் விருந்து தான் திண்டுக்கல்லாம் நடந்திருக்கு. சாப்பிடுங்க, எம்புட்டு வேணாலும் சாப்பிடுங்க, உங்களால் முடிஞ்சதை இலைக்கு கீழே வச்சுட்டு போங்க, கண்டிஷன் கிடையாது. சொன்ன உடனே நம்ம ஆளுக்கு ஊரா சாப்பிட்டு இலைக்கு கீழே கண்டிப்பாக வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தானே கேட்கிய? வயநாட்டில் நடந்துச்சுல, அந்த சம்பவத்துக்கு நிதி கொடுக்கத்தான். இன்னைக்கு முதல் அட்டாக்கு நம்ம இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட தான் வந்திருக்குது. நேற்று தமிழக பாஜக தலைவர் முதலமைச்சர் வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடிய காலம் வருதுன்னு சொன்னார்லா, அதுக்கு சொல்லியிருக்காரு, நாங்கள் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவோம், அரோகரானு சொல்லுவோம், கோயந்தான்னு சொல்லுவோம், என்ன வேணாலும் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்த்து சொல்லிதில்ல அது மட்டும் நடக்கவே நடக்காது. நாங்கள் விளையாட்டை சொல்லிவிட்டு அப்படி போயிட்டே இருப்போம், எல்லாத்தையும் ஏற்றுக்கிறவும் செய்வோம். நீங்கள் ஒன்றும் எங்களை அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாரு. எப்படி போகும் தெரியலையே. முழு சுதந்திரம் அளிக்கின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாடு. அந்த வகையில் ஜெய் ஸ்ரீராம் என்றாலும் ஏற்றுக்கொள்வோம், அரோகரா முருகா என்றாலும் ஏற்றுக்கொள்வோம், வெங்கடாஜலபதி என்றாலும் ஏற்றுக்கொள்வோம், கோவிந்தா கோவிந்தா என்று கோவிந்த நாமத்தை உச்சரித்தாலும் ஏற்றுக்கொள்வோம். பக்தர்களுடைய அவர்களுடைய நம்பிக்கையில் எப்பொழுதும் நாங்கள் குறுக்கிடுவது இல்லை. கடவுள் இல்லைன்னு எங்க சொல்லிச்சு? எப்ப சொல்லிச்சு? அவர் சொல்லுவாரு, அதனால சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதாங்க, ஏற்கனவே அவர் எடுத்து பார்த்த ஆயுதம் எல்லாம் முனமழுங்கிடுச்சு. எந்த ஆயுதமும் போர்க்களத்துக்கு படைக்களத்துக்கு உதவியா இருந்தது இல்ல. எல்லா இடங்கள்ல தோல்வியை தவிர வேற எதுவுமே சந்திக்கல. அப்ப ஏதாவது புதுசா அவர் கையில எடுக்கணும் நினைப்பாரு. நம்ம போக்குவரத்து துறை அமைச்சருக்காக அவங்களும் நம்ம பாசக மாநில தலைவரை தான் பிடிச்சிருக்கிறாங்க. இங்க இருங்க, நீங்க ராமரை வச்சு அரசியல் பண்ணீங்க, அப்புறம் ராமரை விட்டுட்டு ஜெகநாதருக்கு போயிட்டே, பிரதமர் அந்த பக்கம் போயிட்டாரு. அண்ணாமலைக்கு அப்டேட் இல்லை, இன்னும் ராமரை வச்சுக்கிட்டே இருக்காரு. போங்க போய் ஜெகநாதரை போய் பாருங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அண்ணாமலை அப்டேட் ஆகாம இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். முதல்ல அவர் அப்டேட் ஆகணும். அவங்கெல்லாம் யாரை வந்து தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களோ, இந்திய ஒன்றியத்தின் பிரதமராக இருக்கின்ற மோடியே ராமரை கைவிட்டு விட்டு ஜெகநாதரை போய் கைப்பிடிச்சிட்டார். அவர் அம்போன்னு விட்டுட்டார். நீங்களே பார்த்துருப்பீங்க, பதவியேற்புக்கு முன்பாக அவங்களுடைய எம்பிகள்கிட்ட பேசின பிறகும் அவங்க கட்சி தோழர்கள்ட்ட பேசும்போதும் இதுவரை ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கி வந்த மோடி அவர்கள் ஜெய் ஜெகநாத் விட்டாரு. அவரே கட்சி மாறிட்டாரு, ராமர்கிட்ட இருந்து ஜெகநாத்துக்கு. முதல்ல அண்ணாமலை அப்டேட் ஆகட்டும், அப்புறம் பேசிக்கணும். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் சொல்லும் போதே கொஞ்சம் இருங்க, நான் இருக்கோம்ல அப்படின்னு நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்காரா அவர் வந்து இந்த பாசக காரங்க மீனவர்களுக்கு பல சத்தியங்களை செஞ்சு கொடுத்தாங்க. அதாவது வாக்குறுதிகள் தான் சொல்றேன். இதை ஒன்னாச்சும் நிறைவேற்றிருக்காங்களா? அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லி ஏகத்துக்கும் வண்டையா நீங்க வடையா சுட்டிகளை ஏதாவது ஒன்னாவது தேரிச்சா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் வருமா? 2014ஆம் ஆண்டு கடல் தாமரை மாநாட்டில நீங்கள் என்ன சொன்னீர்கள்? நாங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர்களை கைது செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஒரு படகுகள் சேதாரம் அடைய விட மாட்டோம், ஒரு மீனவர்களை கைது செய்து தண்டனை பெற்று தர விட மாட்டோம். எங்களுடைய நேவி, கோஸ்ட் கார்டு நம்முடைய இன்டர்நேஷனல் பார்டரில் நின்று அதை தடுப்போம் வாக்குறுதி கொடுத்தீங்களா? ஏன் தடுக்கல? ஒரு பேரும் கொலை செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன். எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள்? வலை பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது, படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது, மீனவர்களை கைது செய்திருக்கிறார்கள், தண்டனை பெற்று தந்திருக்கிறார்கள். அந்த படகையெல்லாம் அரசுடைமையாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக பாஜக திருந்தி மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும்.
பெங்களூரில் ஒரு ஆட்டோக்காரர் போயிருந்திருக்கா. அப்படி அவர் ஆட்டுக்கு அதான் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் கையை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகுன்ற பழமொழி இருக்குல்ல, அந்த பழமொழி மாதிரி டபக்குன்னு திரும்பியிருக்கார். பின்னாடி வந்து ஒரு பைக்குக்காரால் பிரேக்கு போட்டு நிப்பாட்ட முடியல, ஆட்டோவில் மோதி சென்ட்ரு மீடியனில் மோதி மனுஷன் அங்கனக்குள்ளே இறந்து போனாப்புல. அஞ்சாவது மாடியிலேருந்து ஒரு நாய் அங்கேருந்து கீழே விழுந்துருக்கு. கீழே ஒரு 3 வயசு ஒரு பாப்பா இருந்தது. அந்த பாப்பா மேலே பொத்தக்கட்டின்னு விழுந்துருக்கு. பாப்பா அதிர்ச்சியாகி அந்த இடத்துலையே இறந்துட்டாங்க. டெல்லியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் 2 மாணவர் குரூப் சேர்ந்து நொங்குன்னு அடிச்சுக்கிட்டாங்க. எங்கே அடிச்சுக்கிட்டாங்க தெரியுமா? கேன்டீனில் வச்சு தான். தட்டெல்லாம் பறந்துருக்கு. மகாராஷ்டிராவில் ஒரு பாம்பு வந்திருக்குங்க, விஷப்பாம்பு. அதை பிடிக்க ஒருத்தரை கூப்பிட்டுருக்காங்க. அவர் பாம்பு பிடிக்கிறதுல வல்ல வரான். வந்து பாம்பை பிடிச்சிருக்கிறாரு, கவரில் போட்டிருக்கிறாரு, எடுத்துக்கொண்டே காட்டில் விட்டுருந்துருக்கணும். செவனேன்னு போயிருந்துருக்கலாம்டா. அதை விட்டுவிட்டு பாம்பு அந்த கவருக்குள்ளே கையை விட்டு ஏதோ பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு உங்களுக்கு பாம்புகிட்ட. அது பிடிச்ச வரைக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கு. இவர் பேசின உடனே கடுப்பாகி கையில் டொப்புன்னு போட்டுருச்சு போட்டிருக்கு. ஆள் அங்கனக்குள்ளே அவுட்டு. ஊபியில் துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமாயிட்டுறதா சொல்லிக்கிறதாக நம்ம பார்த்ததுலன்னு வச்சுக்கிடுங்களேன். ஆனால் இளைஞர்கள்ட்ட அங்கங்கே துப்பாக்கி இருக்கு. அந்த துப்பாக்கி வச்சுட்டு அவங்க பண்ற அட்டூழியம் தாங்க முடியலன்னு எல்லாரும் பேசிக்கிறதாக. ஜப்பானில் பாருங்க 7.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் வந்திருக்கு. சுனாமி எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. கட்டடமெல்லாம் குலுங்கிருக்கு. மக்கள்லாம் பயந்து போய் வீதிக்கு ஓடியாராங்க. நீங்கள் என்னடானா என்னத்தை சொல்றது பாருங்க. பூட்டான் நாட்டுக்கு ஒரு சுற்றுலா பயணி போயிருக்காங்க. விமானத்திலிருந்து மேலேருந்து கீழே பார்த்துருக்காங்க நம்ம மவுண்ட் ஆஃப் எவரெஸ்ட். சடக்குன்னு அதை பார்த்த நல்லா இருந்தவொன்னே அங்கேருந்து இப்படி வீடியோ எடுத்துட்டாங்க. எடுத்து நெட்டில் போட்டாங்க. அது வேகத்துக்கு ட்ரெண்ட் ஆகி போச்சு. அம்மனுக்கு பொங்க வச்சு சாமியை கும்பிடுவோம்ப்பா அப்படின்னு அங்கே ஊர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு விழாவை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு ஒரு பேனர் வச்சுருக்கிறாங்க. என்ன பேனர் தெரியுமா? இந்த கவர்ச்சியாக நடிப்பாங்கள்டா மியா கலிஃபா, அவங்க போட்டாவை அம்மன் போட்டாக்கு பக்கத்தில் வச்சு விழாவை வரவேற்கிறாங்களாம். சரி, இது மாதிரி அடுத்து நிறைய வீடியோக்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக கொடுக்குறோம். அது வரைக்கும் அப்படியே உங்கள்கிட்ட இருந்து நைஸாக
அப்படியே விடைபெற்றுக்கிறேன். அடுத்த தர்பாரில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அப்படியே நைஸாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்க மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா